சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சார் வணக்கம். வணக்கம். கேள்விகளை நீங்கள் கேட்கறீங்களா இல்ல நான் கேட்கட்டுமா? நானே கேட்கிறேன் சார். அதான் சார் சுலபம். நிறைய பேர் சிப்பிட்ட கேள்விகள் எல்லாம் வேற சொல்லிருக்காங்களே. ஒரு லந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு, நமக்கு பதில் சொல்ற அளவுக்கு இன்னும் நாலேஜ் வரல சார். அதனால நீங்களே பதில் சொல்லுங்க சார். சுந்தரங்கிற ஒரு நேர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, மார்க்கெட் ஒரு நியூஸுக்கு ஒரு தடவை தான் ரியாக்ட் செய்யும் என்பார்கள், ஆனால் ஈரான் போரில் அப்படி இல்லாமல் பல தடவை ரியாக்ட் செய்து கொண்டிருக்கிறதுங்கிற கேள்வி. அதே மாதிரி ராஜேஷ்ங்கிற நேர் வாட் இஸ் த ரிவைஸ்டு சப்போர்ட் 1 2 3 நீட் டு வெயிட் ஃபார் டி ஜோன்ஸ் ட்ரம்ப் இண்டிகேட்டர் அலோன் ட்ரிம்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, ஜோ ஜோன்ஸ் மத்த ட்ரம்ப் இண்டிகேட்டர் இதுக்கு வெயிட் பண்ணணுமா, என்ன நெக்ஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காரு. ஆமாங்க சார். சரி, இந்த அடிக்கடி ஏறி இறங்குது ஒரு நியூஸுக்கு அப்படின்னா அது ஒரு நியூஸா இல்ல, அது பல நியூஸால கொடுக்குறாரு. ட்ரம்ப் போருங்கிறாரு, அப்புறம் போர் இல்லைங்கிறாரு, அப்புறம் சமாதானம் ஆயிடுச்சுங்கிறாரு, 60 நாட்களில் உடன்படிக்கைங்கிறாரு, 90 நாள்ங்கிறாரு, அப்புறம் திடீர்னு எனக்கு அழுத்து போச்சு, நான் இன்னையில இருந்து தாக்குதல் தொடங்குறேங்கிறாரு, மிகப்பெரிய தாக்குதல் இன்று இரவு இருக்குங்கிறாரு, மறுநாள் ஒண்ணும் இல்ல. மறுநாள் ஒண்ணும் இல்லைங்கிறது நமக்கு வருத்தம் இல்லை, மகிழ்ச்சியான விஷயம் தான். பட் ஆனா இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுனால ஒவ்வொரு தடவையும் இந்த ரியாக்ஷன் இருக்கு. ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணலாம், வர வர இதை கொஞ்சம் சகஜமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிடும் மார்க்கெட். ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்த அதீத ஏற்ற இறக்கங்கள் அப்கோர்ஸ் இந்த திங்கள் என்று சென்ற வாரம் இருந்ததுங்கிறத தவிர பொதுவாக பாத்தீங்கன்னா சமீப காலங்கள்ல அவரை பேச்சை யாரும் ரொம்ப பெரிய சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. அதனால அது பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்ல, ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கு. ஒரு 1000 புள்ளிகளுக்குள் நிப்டி ரேஞ்ச் பவுண்டா தான், 1000 கூட இல்ல, அதற்குள்ளான ஒரு 500-600 புள்ளிகளுக்குள் தான் ஏற்ற இறக்கம்ங்கிறதே இருக்கிறத பாக்குறோம். கமிங் டு த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 23,200 அல்லது 250 போகலாம். போன மாசம் 11ஆம் தேதி அந்த டயத்துல வந்த ஒரு லெவல் பாத்தீங்கன்னா அந்த 23,200 250 300 அதுதான். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா கொஞ்சம் இறங்கினாலே பையிங் வந்துருது. என்னை பொறுத்த வரைக்கும் இம்மிடியட் சப்போர்ட் லெவல்ங்கிறது 23,800 இருந்து 850 கீழே இருக்கு. நிப்டியை பொறுத்த வரைக்கும் 23,800 இருந்து 850 உடனடியான சப்போர்ட், ஒரு ரீசனபிளி ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா தான் எனக்கு தெரிகிறது. அது பிரேக் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அது பிரேக் ஆனுச்சுன்னா அதற்கு அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா திரும்ப இறங்குனுச்சுன்னா 23,000 இன்னொரு 200-250 புள்ளிகள் இறங்கலாம். 23,500 600 அந்த ரேஞ்சு கிட்ட வரலாம். சோ அதை ரூல் அவுட் பண்ண மாட்டேன், பட் அதற்கான வாய்ப்புகள் குறைவு. இதுதான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய லெவல்லயே அந்த 24,200 அப்படிங்கிற லெவல்லயே பாத்தீங்கன்னா தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக அந்த லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் இருந்துகிட்டு இருக்கிறத நம்மளால ஒரு வாரம் இல்ல அதற்கு மேலாக கூட பார்க்க முடிகிறது. அதுக்கு மேல போக முடியலைங்கிறத ஓரிரு முறை அதை தாண்டி 24,430 அப்படின்னு போனுச்சு. 24,150-100-200 ஃபர்ஸ்ட் இதுல இருந்து 24,400 தாண்டியது. பட் அதுதான் அடுத்த கட்டமாக ஒரு ரெசிஸ்டன்ஸ். நிச்சயமா இந்த 24,400 கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கத்தான் செய்யும் நான் நினைக்கிறேன். 24,350 400 அந்த லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி செல்வதற்கு மிக வலுவான செய்திகள் தேவை. அது பொருளாதார ரீதியாக இருக்க வேண்டும், போர் சம்பந்தமாகவும் இருக்க வேண்டும். ரெண்டும் சார்ந்து இருந்தால்தான் அது வரும். அப்ப கூட ஒரு 24,600-700 போகலாம். அதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிரிடாமினன்ட்லி 23,800-850 இருந்து 24,200-250 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில தான் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கதான் நான் பாக்குறேன். விம்ங்கிற அக்கௌண்ட்ல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு சார். சென்செக்ஸ் 77,000 தாண்டினாலே ஈரான் குண்டுமலை மீண்டும் 73,000 போகுது. 10 முறை அது நடந்திருக்கு. அமெரிக்கா ஈரான் செய்யும் கூட்டுச்சதி இது. நீங்களே கடந்த 4 மாதம் சென்செக்ஸ் சார்ட் எடுத்து பாருங்கன்னு சொல்றாரு சார். இஸ்ரேல விட்டுட்டாரு அவரு. முக்கியமான பிளேயர். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ரூல் அவுட் பண்ண முடியாதோன்னு தோணுது. இந்த மாதிரி இதெல்லாம் அடிப்படையா வச்சு படங்கள் வந்திருக்கு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு படங்கள் வந்திருக்கு. அந்த படங்கள்ல ஒருத்தர் ஒரு ட்ரெயினை கடத்துறாரு அல்லது ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை, வெள்ளம் வரப்போகுது அந்த நகரத்திற்கு, அதற்கான ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு பாக்குறாங்க. பட் எதற்கான அந்த வெள்ளத்தினால வரக்கூடிய பாதிப்போ ஏதோ அதெல்லாம் கிடையாது. அதை வைத்து பங்கு சந்தையில் அவர்கள் பலன் அடைவதற்காக ஒரு பெரிய தொழிலதிபர் செய்யக்கூடிய விஷயம் அல்லது ஒரு அரசு ஒரு தீவிரவாதி செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்திருக்கு. இது அரசே செய்கிறதா என்ற இது முதல் முறையாக இப்பொழுது வந்திருக்கு. இல்லைன்னா இதை வைத்து இந்த மாதிரி அவர் சொல்லக்கூடிய சந்தேகங்களை ஊகங்களை வைத்து படங்கள் வந்திருக்கு. படத்தை பார்த்து இவங்க கத்துக்கிட்டாங்களா இல்ல இவங்களை பார்த்து படம் எடுத்தாங்களாங்கிறது தெரியல. ஆனால் இதுக்கெல்லாம் நமக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. பட் ஆதாரம் சான்றுங்கிறது ஒன்னே ஒன்றுதான். நடைமுறையில பாக்குறோம், மதியம் ஒன்று சொல்றாங்க, ஈவினிங் ஒன்று சொல்றாங்க, ரெண்டுக்கு நடுவில் ஒண்ணுமே மாறல. சந்தை மதியத ஏற்ற இறக்கத்துக்கு உட்படுத்துகிறது. நமக்குள்ள இதுல பாடம் என்னன்னா, ஒரு கணிசமான அளவு இறக்கம் இருந்துச்சுன்னா கேள்விகளையும் அலசி ஆராயணும். அது நல்லதுதான். பட் ஒரு கட்டத்துக்கு மேல சொல்லுவோம், டூ மச் ஆஃப் அனாலிசிஸ் ஆர் டூ மச் ஆஃப் ப்ரோக்னோசிஸ் லீட்ஸ் டு பாரலிசிஸ். அனாலிசிஸ் லீட்ஸ் டு பாரலிசிஸ்னு சொல்லக்கூடாது. டூ மச் ஆஃப் அனாலிசிஸ் லீட்ஸ் டு பாரலிசிஸ். பாரலிட்டிக்ல அதாவது நம்ம எந்த விதமான செயல்பட முடியாதுன்னு போயிடும். அதுக்குள்ள மார்க்கெட் திரும்ப ஏறிடும்.
நல்ல பங்குகளை நல்ல நிறுவனங்களை ஸ்பாட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு லெவலுக்கு கீழே இறங்கும் பொழுது இந்த மாதிரி பொதுவான காரணங்களால், அந்த தனிப்பட்ட நிறுவனம் சார்ந்து இல்லாமல், அதனுடைய செயல்பாடுகள் சார்ந்து இல்லாமல் பொதுவான காரணங்களால் இறங்கும் பொழுது அதை வாங்குவதற்கான முதலீடு செய்வதற்கான வாய்ப்பா பார்த்து முதலீடு செய்யணும். அதே மாதிரி ஒரு கணிசமான ஏற்றம் நம்ம 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு இருக்கும்னு நினைக்கிறது இப்பவே திடீர்னு ஒரு மாதிரி ஸ்பைக் ஆனிச்சுன்னா ஒரு முறையான காரணம் இல்லாமல் அப்ப நம்ம அதை அலசி ஒரு பேசிக்கா பார்த்துட்டு கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது நல்லது. பார்ட்லி ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு பகுதி ப்ராஃபிட்டை பதிவு செய்து கொள்வது நல்லது. ஓகே சார். இப்போ நான் 11வது முறை ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் சார். நம்ம நேர் போட்ட வச்சு திருப்பி சார் கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்க போறேன்ட்டு திருப்பி 73,000 வரப்ப வாங்க போறேன், 77,000 வரப்ப விற்க போறேன். இப்படிதான் ஒரு 10 தடவை பேட்டர்ன் வரும். 11வது தடவை அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி பெரிய அளவுல இறங்கிடும் அல்லது ஏறிடும், ரெண்டும் நடக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க ட்ரேடர்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் அந்த ஸ்டாப் லாஸே ட்ரிகர் ஆயிட்டு அதை விட கீழே போனது, அதாவது எக்ஸிக்யூட் ஆகாம கீழே போனதெல்லாம் சில சம்பவங்கள் நடந்திருக்கதை நான் பார்த்திருக்கேன் என்னுடைய லைஃப்ல. இதுக்கு கீழே போனா என்னோட வித்துருன்னு சொல்லுவீங்க, அது கீழே போயிடும், உங்க ஷேர் வித்துருக்காது, ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்டா விழுந்திருக்கும். ஸோ அதனால நீங்க ட்ரேடரா முதலீட்டாளராங்கிறத முதல்ல முடிவு செய்து கொள்ள வேண்டும். நான் சொன்னது திரும்ப திரும்ப அதுதான், நீங்க திரும்ப அந்த பேட்டர்ன் வருதுன்னு வாங்காதீங்க. நீங்க ஸ்பாட் பண்ண பங்கு அந்த விலைக்கு வரும்பொழுது அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட எந்த குறையும் குற்றமும் இல்லாமல் ஆனால் விலை இறங்கி இருக்குன்னா வாங்குறதுக்காக தயாரா இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். சரவணன்ங்கிற ஒரு கருத்து வந்து போட்டிருக்காரு. பெரும்பாலும் இப்போ சோசியல் மீடியால நிறைய பேர் இந்த கருத்துக்களோட தான் இருக்காங்க. புதிதாக பங்குச்சந்தைக்கு வரும் இளைஞர்கள் சத்தியமாக வெளியே ஓடிவிடுவார்கள், புதியவர்களுக்கு இந்திய பங்குச்சந்தை நம்பிக்கை அளிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதிக ஏற்ற இறக்கத்தோட நன்மை காலமா இருக்கிறத வச்சு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். அது உங்களுடைய பார்வை என்ன சார்? இப்படித்தான் நானும் நினைச்சேன் 2020. ஏன்னா 2019-20 வரைக்கும் வந்து டிமேட் கணக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு 20 ஆண்டுகளாயும் 4 கோடி முதலீட்டாளர்களுக்கு மேல இல்ல. ஆனால் 2020க்கு பிறகு கோவிட் அந்த காலகட்டத்தை தாண்டிய பிறகு பார்த்தா அடுத்த 3-4 ஆண்டுகள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி முதலீட்டாளர்களை நெருங்கிட்டு இருக்கோம். 16-17 கோடி நான் சமீப கடைசியாக பார்த்தது, இப்ப எவ்வளவுன்னு தெரியல. சோ 4 மடங்கு அதை விட அதிகமான முதலீட்டாளர்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப நான் வந்து கூட நினைச்சது இவங்களை நான் விளையாட்டாக சோஃபோமோர்ஸ் அப்படிமே, அதாவது கல்லூரியில் முதலாண்டு படிப்பவர்கள்ங்கிற மாதிரி ஒரு தொடர்ந்து இவர்கள் பங்குச்சந்தை ஏற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2020 துவங்கி 21, 22, 23, 24 ஒரே ஒரு மாசம் பங்குச்சந்தை வீழ்ந்தால் இவர்கள் எல்லாம் பங்குச்சந்தையை விட்டு ஓடி விடுவார்கள் என்ற பொதுவான கருத்து இருந்தது. நானுமே அதுல ஓரளவுக்கு அப்படித்தான் நினைச்சேன். அனுபவம் இல்லாதவர்கள் லாபத்தை மட்டும் பார்த்திருக்காங்க, அதை நம்பிக்கிட்டு பணத்தை போடுறாங்க, கவனமா இருக்கணும் ரொம்ப அப்படிங்கிற கவலையும் எனக்கு இருந்தது. நிச்சயமா இறங்குனா அவங்க எல்லாம் ஓடிட போறாங்க, நிச்சயமா நஷ்டத்துல வித்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் அதற்கு நேர்மாறாக அவங்களுடைய நடவடிக்கை இருப்பதை பார்க்க முடிந்தது. 90களின் துவக்கத்துல நாங்கள் எல்லாம் பங்குச்சந்தைக்கு நான் 80களே வந்துட்டேன். அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசம் பங்குச்சந்தை இறங்கினாலே இது அழிவு காலம்னு ஓடி போயிடுவாங்க. பங்குச்சந்தையை விட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிட்டு பல ஆண்டுகளுக்கு திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படித்தான் அன்றைக்கு இருந்த மெச்சூரிட்டி இருந்தது சந்தையில. ஆனால் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு மெச்சூரிட்டியோட இருக்கதா எனக்கு தெரிகிறது. தொடர்ந்து எஃப்ஐஎஸ் வித்துக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட் இஸ் பீக் ஸ்லாட்டர்ட்னு கூட சொல்லலாம். நிறைய முதலீட்டாளர்கள் காஷன் பண்றாங்க, தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு, எஃப்ஐ வித்துக்கிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னொரு பக்கம் வாங்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனால் இளைஞர்கள் வந்து இந்த ஜெயித்த தவளையை கேட்ட பொழுது எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டப்ப சுத்தி எல்லாரும் நெகட்டிவா பேசிக்கிட்டு இருந்தப்ப நான் எனக்கு காது கேட்கல, நான் காதை பொத்திக்கிட்டேன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு சாமர்த்தியமான இளைஞர்களாக இருப்பதை நான் பாக்குறேன் நேர்மாறாக. அதனால இவருடைய கருத்துக்கு நேர்மாறாக, இவருடைய கருத்து தான் என்னுடைய கருத்து பல ஆண்டுகளாக. ஆனால் அதற்கு நேர்மாறாக நடைமுறையில் இருக்கிறத பாக்குறேன். புதிதாக பங்கு சந்தைக்கு வந்த இளைஞர்கள் தான் இன்னைக்கு இந்த சந்தையை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்காங்க, இறங்க விடாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். பெரிய அளவுல தொடர்ந்து எஸ்ஐபி முறையில நிதானமாக நின்று யோசித்து முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிச்சயமா நம்முடைய பாராட்டுகள். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். புதிதாக வந்தவர்கள் ஓடுறதா இல்ல, பழைய என்னை போன்ற பழம் பெருச்சாளிகள் தான் இன்னைக்கு பங்குச்சந்தையில பயந்துகிட்டு பங்குச்சந்தையை விட்டு ஓடுறவங்களா இருக்காங்களே தவிர புதியவர்கள் அப்படி ஓடுறதா எனக்கு தெரியல. இதுக்கு அடுத்தது பங்குச்சந்தை நம்பிக்கை அளிக்கவில்லைங்கிறது கடந்த 2 ஆண்டு கால செயல்பாடுகளை மட்டும் வைத்து சொல்ல முடியாது. இப்ப நான் ரியல் எஸ்டேட் சந்தை நம்பிக்கை அளிப்பதாக இல்லைன்னு நான் சொன்னேன்னா அது எவ்வளவு ஒரு தவறான தகவலா இருக்குமோ. மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிடக்கூடிய ரிப்போர்ட்ல சொல்றாங்க கடந்த 10 ஆண்டுகளாக ரியல் எஸ்டேட் பெரிய அளவுல ஏறவே இல்லை, பணவீக்கத்தை தாண்டி ஆதாயத்தை தரவே இல்லை, இழப்பு தாங்கிற அளவுக்கு சொல்றாங்க. ஹவுசிங் இண்டெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2010-12 துவங்கி. அப்ப அது சரியான தகவல்ங்கிறதுனால யாரும் வீடு வாங்காதீங்கன்னு சொன்னா எவ்வளவு ஒரு தவறான ஒரு கருத்தாக இருக்குமோ அது மாதிரிதான் இதுவும் ஒரு தவறான கருத்தாக தான் நான் பாக்குறேன். பங்குச்சந்தை நம்பி அளிப்பது இல்லைங்கிறது கடந்த 2 ஆண்டுகளாக. அந்த 2 ஆண்டுகள் தான் முதலீட்டாளர்களுக்கு பெரிய வாய்ப்பை வாரி வழங்கி கொண்டிருப்பதா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல 30-35 ஆண்டு கால அனுபவத்துல நான் கருதுகிறேன். சோ ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், பங்குச்சந்தையா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், ஒவ்வொருக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு. அந்த காலகட்டத்துல அது நல்லா இருக்கும் போது வித்துட்டு சுமாரா இருக்கும் போது வாங்கணும். ஆனா நம்ம தலைகீழாக இப்ப நல்லா ஜனவரி-பிப்ரவரியில தங்கம் ஏறிய பிறகு வெள்ளி ஏறிய பிறகு அதை போய் வாங்குறோம். இப்ப இறங்கின உடனே கணத்தை கையை வச்சுட்டு உட்காந்து இனிமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தங்கம் வெள்ளி மோசம்னு ஒரு வீடியோ வரும், 10 வீடியோ. அதுவும் தவறு. சோ இது ஒரு ப்ராப்பர் அசெட் அலோகேஷன் தான்
ஒரு முதலீட்டாளர்களுக்கு ஒரு 4 அசெட்ல பிரிச்சு போட்டீங்கன்னா அது நமக்கு எது நல்லா இருக்கோ அது அன்னைக்கு சாதகமா இருக்கும், நல்லா இல்லாததை நம்ம வாங்கி வச்சுக்கலாம், மலிவாக கிடைக்கும். இதுதான் சரியான அணுகுமுறையா இருக்கும் நான் நம்புறேன். சிறப்புங்க சார். பல கேள்விக்கு பதில் சொன்னீங்க சார். ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். எங்களுக்கு நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.